ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் திவ்யா சரவணன். வெல்கம் டு திவ்யா சமையல். சமையலுங்கிறது நம்ம அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு இடம். திவ்யா சமையலில் இன்றைக்கி என்ன சமையல்னா, சிக்கன்னாலே எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு. அதில் நம்ம பெப்பர் சிக்கன் தான் நம்ம எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஜூஸியாக, நல்லா ஸ்பைஸியாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற பெப்பர் சிக்கன் தான் நம்ம எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நான் பண்ணுற மெத்தடில் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க கடையில் போய் ஆர்டர் பண்ண மாட்டாங்க, உங்ககிட்ட தான் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த பெப்பர் சிக்கனை இன்னும் என்ஹான்ஸ் பண்ண ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த இன்க்ரீடியன்ட் என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: மஞ்சத்தூள், சிக்கன், தேங்காய் பால், ஆனியன், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, சில்லி ஃப்ளேக்ஸ், மல்லித்தூள், மிளகுத்தூள், கொத்தமல்லி இலை, தயிர், ஆயில், கருவேப்பிலை. ஒரு பவுலில் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். நான் பண்ணுற மாதிரி இதே மாதிரி மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், மல்லி இலை. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம எதுக்கு ஆயில் ஆட் பண்ணுறோன்னா, நம்ம போட்ட எல்லா மசாலாவும் அது கூட நல்லா ஒட்டுறதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். இதை ஒரு 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடுங்க. 1 மணி நேரம் ஊறினதும் ஒரு பேன் வச்சு, பேன் ஹீட் ஆனதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் அதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததும் அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா வறுபடுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. 2 ஆனியனை பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் எல்லாம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்போ தான் ஆனியனில் இருக்கிற இனிப்பு டேஸ்ட்டு மாறும். பாருங்கள், ஆனியன் நல்லாவே ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததும் அதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது ஏன் நம்ம ஆட் பண்ணுறோன்னா, அப்போ தான் ஆனியனில் மசாலா நல்லா ஒட்டும். இப்போ நம்ம மசாலாவால் கலந்து வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லா மசாலாவும் ஊறி நல்லா மேரினேட் ஆகிருக்கு. பார்க்கவே ஜூஸியாக இருக்குது. பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நான் தண்ணியே இதில் ஊற்றலை. ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. 5 நிமிஷம் ஆனதும் சிக்கன் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததும் திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. பாதி அளவு சிக்கன் நல்லா வெந்துருச்சு. தண்ணி ஊற்றிடாதீங்க, அதோட டெக்ஸ்சர் மாறிடும். ஒருவேளை சிக்கனில் இந்த மாதிரி தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க.
நல்லா கலந்து விடுங்க. 1 கப் தேங்காய் பால். இந்த தேங்காய் பாலில் சிக்கன் வேகும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுங்க. பாருங்கள், சிக்கன் விடுற தண்ணியிலையும் நம்ம ஊற்றின தேங்காய் பால்லையும் தான் வெந்துட்டுருக்கு. ஸோ அப்படி வேகும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த இடத்துல டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுங்க. சிக்கன் ஒரு 20 நிமிஷத்துலேயே வெந்துடும். ஓவர் குக் பண்ணிடாதீங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணுங்கள். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் சொன்ன சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் கருவேப்பிலை பொடி. இது சேர்க்கும்போது நல்ல மணமும் ஒரு டேஸ்டியும் இருக்கும். நிறைய குழந்தைங்க கருவேப்பிலையை அவாய்ட் பண்ணிடுறாங்க. இப்படி கொடுக்கும்போது அதோட பெனிஃபிட்ஸு குழந்தைங்களுக்கு முழுசாக கிடைக்கும். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூடான பெப்பர் சிக்கனை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுங்கள். ஒரு டிப்ஸு, சிக்கனை ரொம்ப ஓவர் குக் பண்ணாதீங்க. ரொம்பவே இறுகுன மாதிரி ஆகிடும். ஜூஸியாக, ரொம்ப ஸ்பைஸியாக, நல்ல டேஸ்டியாக இருக்க பெப்பர் சிக்கனை எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.